Hello viewers, welcome back to speakindi.com சேனல். நம்ம சேனலில் சிறிய வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி ஹிந்தியில் சுலபமாக கற்றுக்கலான்னு பார்க்குறோம். இன்றைக்கி வீடியோலையும் 15க்கும் மேற்பட்ட சிறிய ஹிந்தி வாக்கியங்களை எப்படி நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இப்போவே நம்ம speakindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டர் வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள்: இன்று முதல் ஆரம்பம், நாளையுடன் முடிகிறது, யோசித்த பின் பேசு, குறைந்த சம்பளம், ஏன் அழுகிறாய். இது போன்ற சிறிய பயனுள்ள வாக்கியங்களை எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வாக்கியம் இன்று முதல் ஆரம்பம். இன்று முதல் ஆரம்பம் இது ஆங்கிலத்தில் ஸ்டார்டிங் டுடேன்னு சொல்லுவோம். அப்போ இன்று முதல் ஆரம்பம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? आज से प्रारंभ हो रहा है. आज से प्रारंभ हो रहा है. இன்று முதல் ஆரம்பம் आज से प्रारंभ हो रहा है. அடுத்த வாக்கியம் நாளையுடன் முடிகிறது. நாளையுடன் முடிகிறது இது ஆங்கிலத்தில் ends tomorrowன்னு சொல்லுவோம். அப்போ நாளையுடன் முடிகிறது இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கல் समाप्त होगा. கல் समाप्त होगा. நாளையுடன் முடிகிறது, கல் समाप्त होगा. அடுத்த வாக்கியம் சனிக்கிழமை வேலை நாள். சனிக்கிழமை வேலை நாள் இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? சாட்டர்டே இஸ் அ ஒர்க்கிங் டேன்னு சொல்லுவோம். அப்போ சனிக்கிழமை வேலை நாள் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா शनिवार कार्य दिवस है. शनिवार कार्य दिवस है. சனிக்கிழமை வேலை நாள் शनिवार कार्य दिवस है. शनिवार कार्य दिवस है. அடுத்த வாக்கியம் யோசித்த பின் பேசு. யோசித்த பின் பேசு இதற்கு ஆங்கிலத்தில் ஸ்பீக் ஆஃப்டர் திங்கிங்னு சொல்லுவோம். அப்போ யோசித்த பின் பேசு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா सोच समझ कर बोलें. सोच समझ कर बोलें. யோசித்த பின் பேசு, सोच समझ कर बोलें. सोच समझ कर बोलें. அடுத்த வாக்கியம் ஞாயிறு விடுமுறை. ஞாயிறு விடுமுறை இது ஆங்கிலத்தில் சண்டே இஸ் அ ஹாலிடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஞாயிறு விடுமுறை இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ரவிவார் கி சுட்டி. ரவிவார் கி சுட்டி. ஞாயிறு விடுமுறை, ரவிவார் கி சுட்டி. அடுத்த வாக்கியம் குறைந்த சம்பளம். குறைந்த சம்பளம் இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோன்னா லோ சேலரின்னு சொல்லுவோம். அப்போ குறைந்த சம்பளம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நியூன் வேதன். நியூன் வேதன். குறைந்த சம்பளம், நியூன் வேதன். அடுத்த வாக்கியம் சத்தமாக சிரிக்காதே. சத்தமாக சிரிக்காதே இது ஆங்கிலத்தில் டோன்ட் லாஃப் அவுட் லவுடுன்னு சொல்லுவோம். டோன்ட் லாஃப் அவுட் லவுட். அப்போ சத்தமாக சிரிக்காதே இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜோர் சே மத் ஹன்சோ. ஜோர் சே மத் ஹன்சோ. சத்தமாக சிரிக்காதே, जोर से मत हंसो. जोर से मत हंसो. அடுத்த வாக்கியம் நன்றி மறக்காதே. நன்றி மறக்காதே இது ஆங்கிலத்தில் டோன்ட் ஃபர்கெட் டு தேங்க்னு சொல்லுவோம். அப்போ நன்றி மறக்காதே இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தன்யவாத் தேனானா பூலேங். தன்யவாத் தேனானா பூலேங். நன்றி மறக்காதே, தன்யவாத் தேனானா பூலேங். அடுத்த வாக்கியம் ஏன் அழுகிறாய். ஏன் அழுகிறாய் இது ஆங்கிலத்தில் ஒய் ஆர் யூ க்ரையிங்னு கேட்போம். அப்போ ஏன் அழுகிறாய் இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? क्यों रो रही हो.
क्यों रो रही हो, ஏன் அழுகிறாய்? क्यों रो रही हो, क्यों रो रही हो. அடுத்த வாக்கியம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இது ஆங்கிலத்தில் டோன்ட் பி அஃப்ரைட்னு சொல்லுவோம். நீ பயப்படாதேன்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? டரோ மத், டரோ மத். நீ பயப்படாதே, டரோ மத். அடுத்த வாக்கியம், அடுத்த வாரம் வருகிறேன், அடுத்த வாரம் வருகிறேன். இது எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம்? ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்னு சொல்லலாம். அப்போ அடுத்த வாரம் வருகிறேன் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா மைன் அகலே சப்தா ஆவுங்கா, மைன் அகலே சப்தா ஆவுங்கா. அடுத்த வாரம் வருகிறேன், மைன் அகலே சப்தா ஆவுங்கா, மைன் அகலே சப்தா ஆவுங்கா. அடுத்த வாக்கியம், யாரை தேடுகிறாய், யாரை தேடுகிறாய். இதற்கு ஆங்கிலத்தில் who are you looking for அப்படின்னு கேட்போம். அப்போ யாரை தேடுகிறாய் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? तुम किसे ढूंढ रहे हो, तुम किसे ढूंढ रहे हो. யாரை தேடுகிறாய்? तुम किसे ढूंढ रहे हो, तुम किसे ढूंढ रहे हो. அடுத்த வாக்கியம், பரீட்சை துவங்கிவிட்டதா, பரீட்சை துவங்கிவிட்டதா. இது ஆங்கிலத்தில் has the exam startedனு கேட்போம். அப்போ பரீட்சை துவங்கிவிட்டதா இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? क्या परीक्षा शुरू हो गई हैं, क्या परीक्षा शुरू हो गई हैं. பரீட்சை துவங்கிவிட்டதா, क्या परीक्षा शुरू हो गई हैं, क्या परीक्षा शुरू हो गई हैं. அடுத்த வாக்கியம், அடுத்த மாதம் பரீட்சை ஆரம்பம், அடுத்த மாதம் பரீட்சை ஆரம்பம். இது ஆங்கிலத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லுவோம். அப்போ அடுத்த மாதம் பரீட்சை ஆரம்பம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அகலே மஹினி से परीक्षाएं शुरू हो रही हैं, अगले महीने से परीक्षाएं शुरू हो रहे हैं. அடுத்த மாதம் பரீட்சை ஆரம்பம், अगले महीने से परीक्षाएं शुरू हो रहे हैं. அடுத்த வாக்கியம், இங்கே காத்திரு, இங்கே காத்திரு. இதற்கு ஆங்கிலத்தில் வெயிட் ஹியர்னு சொல்லுவோம். இங்கே காத்திரு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? யஹா இன்தஜார் கரேன், யஹா இன்தஜார் கரேன். இங்கே காத்திரு, யஹா இன்தஜார் கரேன், யஹா இன்தஜார் கரேன். அடுத்த வாக்கியம், பேசாமல் இரு, பேசாமல் இரு. இதற்கு ஆங்கிலத்தில் டோன்ட் டாக்னு சொல்லுவோம். அப்போ பேசாமல் இரு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாத் மத் கரோ, பாத் மத் கரோ. பேசாமல் இரு, பாத் மத் கரோ, பாத் மத் கரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த வாக்கியங்களை முதல்லேருந்து ஒரு விஷயம் பார்ப்போம். இன்று முதல் ஆரம்பம். இதற்கு ஹிந்தியில் आज से प्रारंभ हो रहा है, आज से प्रारंभ हो रहा है. நாளையுடன் முடிகிறது. இதற்கு ஹிந்தியில் கல் சமாப்த் ஹோகா, கல் சமாப்த் ஹோகா. சனிக்கிழமை வேலை நாள். இதற்கு ஹிந்தியில் சனிவார் காரிய திவாஸ் ஹை, சனிவார் காரிய திவாஸ் ஹை. யோசித்த பின் பேசு. இதற்கு ஹிந்தியில் सोच समझ कर बोलें, सोच समझ कर बोलें. ஞாயிறு விடுமுறை. இதற்கு ஹிந்தியில் ரவிவார் கி சுட்டி, ரவிவார் கி சுட்டி. குறைந்த சம்பளம். இதற்கு ஹிந்தியில் நியூன் வேத்தன், நியூன் வேத்தன். சத்தமாக சிரிக்காதே. இதற்கு ஹிந்தியில் ஜோசே மத் ஹன்சோ, ஜோசே மத் ஹன்சோ. நன்றி மறக்காதே. இதற்கு ஹிந்தியில் தன்யவாத் தேனானா போலே, தன்யவாத் தேனானா போலே. ஏன் அழுகிறாய். இதற்கு ஹிந்தியில் क्यों रो रही हो, क्यों रो रही हो. நீ பயப்படாதே. இதற்கு ஹிந்தியில் டரோ மத், டரோ மத். அடுத்த வாரம் வருகிறேன்.
இதற்கு ஹிந்தியில் மைன் அகலே சப்தா ஆவுங்கா, மை அகலே சப்தா ஆவுங்கா. யாரை தேடுகிறாய்? இதற்கு ஹிந்தியில் தும் கிசே தூந்த் ரஹே ஹோ, தும் கிசே தூந்த் ரஹே ஹோ. பரீட்சை துவங்கி விட்டதா? இதற்கு ஹிந்தியில் क्या परीक्षा शुरू हो गई हैं, क्या परीक्षा शुरू हो गई हैं. அடுத்த மாதம் பரீட்சை ஆரம்பம். இதற்கு ஹிந்தியில் अगले महीने से परीक्षाएं शुरू हो रहे हैं, अगले महीने से परीक्षाएं शुरू हो रहे हैं. இங்கே காத்திரு. இதற்கு ஹிந்தியில் यहाँ इंतज़ार करें, यहाँ इंतज़ार करें. பேசாமல் இரு. இதற்கு ஹிந்தியில் बात मत करो, बात मत करो. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 15க்கும் மேற்பட்ட வாக்கியங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இந்த எல்லா வாக்கியங்களும் நீங்கள் ரொம்ப சுலபமாக ஹிந்தியில் கற்றுக்கலாம், பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம speakinthindi.com சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. See you on next video. Subscribe our channel for more updates.